வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நிறைய அண்மை தகவலுக்கு தந்துட்டுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கும் பிஜேபி. அதாவது உலகத்திலேயே எந்த கட்சியும் பொதுமக்களுக்கு ஒரு நிவாரணத்தையோ இல்லை பணத்தையோ கொடுத்தா திருப்பி வாங்கினதா வரலாறே இல்லை. ஆனால் முதல் முறையாக தேவேந்திர பட்னாவிஸ் அரசு லடுக்கி பகத் திட்டத்தில் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்குறாங்க. 65 லட்சம் பெண்கள்கிட்ட திருப்பி வாங்க போகிறாங்க. அப்போ அவங்களுடைய அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் ஆக போகுதா? ஏன்னா அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமல் செலவு பண்ணியிருந்தாங்கன்னா வேறு என்ன பண்ண போகிறாங்க? அரசாங்க பணம்னு வேறு சொல்லிட்டீங்க. இது அங்கே நம்ம மகாராஷ்டிராவில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும். ஆனால் பரபரப்புலாம் ஒன்று ஏற்படுத்தாது. 5 வருஷம் அப்படி தான் இருந்தாகணும். வேறு ஒன்றும் வழியே இல்லை. ஏன்னா ஓட்டு போட்டுட்டீங்க. மேலே டெல்லியில் பிஜேபி. சரி கேட்கலாம், உள்ளாட்சி தேர்தலில் மக்களாக ஓட்டு போடுறாங்க, அது நம்ம பார்த்துக்கலாம். அப்போ இவ்வளவு தைரியமாக அதிதி தாக்கரே அவங்க தான் இந்த துறைக்கான அமைச்சர். அவங்க இவ்வளோ தைரியமாக அறிவிக்கிறாங்கன்னா பின்னணியில் இருப்பது யார்? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே, சரத்பவார் பெருசாக யாரும் குரல் கொடுக்குற மாதிரி தெரில. இப்போ பிரியங்கா காந்தி இதை பற்றி ஒரு பெரிய பேரணி நடத்தணும் அப்படின்னு காங்கிரஸ்காரங்க நினச்சிட்ருக்காங்க. அங்கே என்ன நடக்குது? தொடர்ந்து தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக பல வாக்குறுதிகள் எல்லா கட்சியும் கொடுக்கும். இப்போ தமிழ்நாட்டில் திமுக மகளிருக்கான உதவித்தொகை கொடுக்குறோம், நகைக்கடன்லாம் தள்ளுபடி பண்ணுறோம், எல்லோரும் நகை கொண்டு போய் வைங்கன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தகுதி உடைய மகளிர் இருக்குன்னாங்க. அப்போவே தமிழ்நாட்டில் கோஷம், என்னங்க எல்லாத்துக்கும் சொன்னீங்க அப்படின்னாங்க. ஆனால் மகாராஷ்டிராவில் 2,50,00,000 மகளிருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க? லடுக்கி பகத் திட்டத்தின் மூலமாக 1500 ரூபா கொடுக்குறாங்க. இதை ஷிண்டே எப்போ பண்ணுறாரு? நாடாளுமன்றத்தில் தோற்ற ஒன்று ஆரம்பிக்கிறார். தோற்று கொடுத்துட்டு தீபாவளிக்கு ஸ்பெஷலாக வேறு முன்னாடியே கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்து ஒரு 4 மாதம் மக்கள்கிட்ட மாதம் பணம் போயிடுச்சு. இப்படி போயிட்டு இருக்கும்போது அது தகுதி கிகுதிலாம் பார்க்கல. 2,50,00,000 லிஸ்ட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. இப்போ என்ன சிக்கல் ஆகுதுன்னா, கொடுத்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கியாச்சு. மக்களாக ஓட்டு போட்டாங்கன்னு கேட்குறீங்க, வாங்கியாச்சு. ஏதோ ஒன்று ஜெயிச்சாச்சு, ஃபுல் மெஜாரிட்டி, யாரும் ஒன்றும் கேட்க முடியாது. இப்போ கணக்கெடுத்து பார்த்தோம், 2,50,00,000 பேரில் 65 லட்சம் பேர் எலிஜிபிள் இல்லை. அதில் ஒரு 4000 பேர் அவங்களே முன்வந்து, ஐயா எங்களுக்கு வேணாம், நாங்கள் தகுதி இல்லாத ஆளுங்க, நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பணத்தை ட்ரெஸரிக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு அதிதி தாக்கரே சொல்கிறாங்க. என்னென்னா இப்போ அதுவும் இல்லை, இன்னொன்று சொல்கிறாங்க, அந்த பணம் அரசாங்க பணம். அந்த அரசாங்க பணம் 4 மாதம் வாங்கியிருக்காங்க. அந்த 4 மாத பணத்தை திருப்பி கொடுங்கன்ட்டு. 4 மாதம் பணம்னா கணக்கு போட்டுக்காங்க. இந்த 4 மாத பணத்தை மக்கள் கவர்மெண்ட்டு கொடுக்கணுமா? இது என்னங்க அது புது கதையாக இருக்குது? எப்படிங்க கவர்மெண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணும் அப்படின்னா, ஜெயிக்கணும்னா எதை வேணாலும் பண்ணு, ஜெயித்த பிறகு என்ன வேணால் பண்ணு, அவ்வளோதான் பிஜேபியோட டைலாக். இது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி 65 லட்சம் பெண்கள்கிட்ட இதை வசூல் பண்ணுறேங்கிறீங்க. இப்போ என்ன நடக்க போகுது? இப்போ மறுபடியும் கணக்கெடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ கணக்கெடுக்கிறது வழியாக என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க என்ன சொல்கிறாங்க, மராட்டிய பெண்கள் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்கே மராட்டியத்தில் ரேஷன் கார்டில் பேர் இருக்குமா, அவங்க வெவ்வேறு மாநிலம், தமிழ்நாடு எங்கெங்கேயோ அவங்க கல்யாணம் பண்ணி போயிடுவாங்க, இல்லை அவங்க தனியாக போயிடுவாங்க. அவங்க இந்த பலனை அனுபவிக்கிறாங்க, அதையும் கட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதற்கு தண்டனைன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஷிண்டேக்கு தான் கொடுக்கணும். அவர் தான் எல்லாத்துக்கும் கொடுத்தார். அப்போ மக்களிடம் வாக்கு வாங்கிட்டு இப்போ இந்த 65 லட்சம் பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை திருப்பி வாங்குவது அப்படிங்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரானது. விடுங்க, இப்போ இந்த மக்கள் அவங்க செலவு பண்ணிட்டாங்க, அவங்க ஒன்றும் திருடல, போய் சொல்லலை, நீங்கள் தான் அவங்களுக்கு பணம் கொடுத்தீங்க. அப்போ எலிஜிபிள் இருக்குது, எலிஜிபிள் இல்லைன்னு பார்க்கலையா? இப்போ ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை போடுதுங்க. திட்டத்தை போடும்போது நீங்கள்லாம் பயனாளிகள் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை கொடுத்துட்றீங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள்லாம் பயனாளிகள் இல்லை, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம். தெரியாமல் பண்ணது யார் தப்பு? ஏழை மக்கள் நீங்கள் பணம் கொடுத்தா வாங்க தான் செய்வாங்க. இப்போ ரேஷன் கார்டில் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்குறோன்னா பணக்காரங்களும் எல்லாமே வாங்குவாங்க. ஏன்னா பணம் அப்போ இயற்கையாக ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா யாருங்க விடுவாங்க அந்த காலத்தில்? அப்போ நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது தேவேந்திர பட்னாவிஸ் ஷிண்டேவுடைய கடமை. அதை விட்டுட்டு இப்போ மக்கள்கிட்ட வாங்குறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இன்றைக்கி மகாராஷ்டிராவில் என்ன நடக்குது? மகாராஷ்டிராவில் ஒரு ஒட்டுமொத்த ஒரு இடித்துரைப்பார் இல்லை, ஏமாறா மன்னன் கெடுப்பார் எல்லாரும் கெடா நம்ம அடிக்கடி சொல்லுவோம். என்ன, உங்களுக்கு நீங்கள் தவறான பாதையில் போகும்போது யாராவது ஒருத்தர் நீங்கள் தவறான பாதையில் போகிறீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இல்லைன்னா அவன் கெட்டு குட்டிச்சவராக நாசமாக போகிறத யாராலும் தடுக்க முடியாது. இது உலகத்தினுடைய நியதியே தான்.
இன்றைக்கி மகாராஷ்டிரா அரசாங்கம் என்ன நடக்குது? கேள்வி கேட்க யாருமே இல்லை. ஏங்க ஒரே ஒரு சிந்தாங்க வாழ்க்கையில் நீங்கள் கேள்வி கேட்க யாரும் இல்லைன்னா அது வந்து அது வந்து சரியான விஷயமா இருக்காது. உலக வரலாற்றை எழுதுங்க, உள்ளூர் வரலாறு எடுங்க. நீங்கள் உங்களை கேள்வி கேட்பதற்கும் உங்களை நல்வழிப்படுத்துவதற்கும் யாராவது ஒருத்தர் சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பிஜேபிக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் இல்லை. ஏன்னா எதிர்க்கட்சியே இல்லை. காங்கிரஸ் மட்டும்தான் எதிர்க்கட்சி. மற்றபடி பார்த்தா சரத்பவாரும் அஜித் பவாரும் ஒன்றா சேருவாங்கங்கிற கதை ஓடிட்டு இருக்குது. உத்தவ் தாக்கரே ஆஃப் ஆகிட்டார். உத்தவ் தாக்கரே தேவேந்திர பட்னாவிஸ்ட்டு போயிட்டார். அப்போ மாநிலம் முழுக்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒற்றை கட்சி ஆச்சு. எல்லாமே அவங்க தான். நம்ம ஏற்கனவே சொன்னோம், எம்பிக்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட இப்போ அந்த பக்கம் சாய தயாராகிட்டாங்க. 5 வருஷம் ஆச்சு. அப்போ தேவேந்திர பட்னாவிஸும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் என்ன நடக்குதோ அதுதான் அங்கே நடக்கும். ஒரு மக்கள் கேள்வி கேட்க முடியாது. 5 வருஷம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்று வேணாங்க, அந்த சோயஃப் அலிகான்னு ஒருத்தர் வீட்டில் போய் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னும் தேடிட்டு இருக்காங்க அந்த குற்றவாளியை. என்ன சட்டம் ஒழுங்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. பந்தாரா பகுதி எந்த அளவுக்கு பயங்கரமான பகுதி, அங்கே சினிமா நடிகர்கள் இருக்கக்கூடிய பகுதி, அங்கே எப்படி இது நடக்குது? ஏன் இது பெரிய லெவலுக்கு பேசப்படலை? மும்பையில் நடக்குது, ஏன் பேசப்படலை? ஏன்னா பிஜேபி அந்த அளவுக்கு நெட்வொர்க், எல்லா சேனலும் அவங்களுடைய ஆட்கள் ஆகிட்டாங்க. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம், இது நிறையா வெளியில் மக்கள்கிட்ட வரமாட்டேதுங்க. இப்போ நம்ம மற்ற விஷயம் கவர்மெண்ட்டெல்லாம் தப்பு சொல்கிறோம். இப்போ 65 லட்சம் பெண்கள்கிட்ட இப்போ இதை வசூல் பண்ணுறாங்கிறாங்க. அதில் இன்னொருத்தர் சொல்கிறாரு, எப்படிங்க வசூல் பண்ணுவீங்க? இப்போ வந்து ஒருத்தர் அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் போட்டுட்டீங்க, அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணணுன்னா அவங்க எடுத்து செலவு பண்ணியிருப்பாங்க, கரெக்டுங்களா? அப்போ அந்த பணத்தை எப்படி நீங்கள் எடுப்பீங்க? ஒன்றா அந்த வங்கி கணக்கை முடக்கணும், கரெக்டுங்களா? இல்லாட்டினா என்ன பண்ணணும், அந்த பெண்களுக்கு ஏற்கனவே அந்த ரேஷன் அட்டை வச்சுருப்பாங்கல்ல, அதை பிளாக் பண்ணுறது. அப்போ இனிமேல் உங்களால் ரேஷன் அட்டை வாங்க முடியாது. அப்போ மக்கள் தேவையில்லாமல் காசுக்கு ஆசைப்பட்டு மக்கள் வாங்க போய் மக்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டாங்க. இந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணுமானா ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஏன்னா அதை எடுத்து செலவு பண்ணிட்டாங்க. என்றைக்கு கொடுத்த காசை திருப்பி கிடைக்க மக்கள் கொடுப்பாங்க? அதையும் தாண்டி காசு இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா அப்போ இதுக்கு மேலே காசும் கிடைக்காது, கொடுத்த காசையும் திருப்பி கேட்குறாங்க. இது ஒரு அப்பட்டமான ஒரு மோசடி அப்படின்னு ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்குது. என்சிபியில் ஒரே ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. சரத்பவார் கட்சியில் ஒரே ஒருத்தர் தான், வேறு யாருமே சொல்லலை. ஏன்னா காங்கிரஸ் என்ன காங்கிரஸ்காரங்க என்ன நினைக்கிறாங்க, 5 வருஷம் ஒன்றும் இல்லை, எதுக்கு போயிட்டு நம்ம சத்தம் போட்டுக்கிட்டு, எவ்வளோ தான் கத்தி பார்த்தாச்சு, மக்கள் ஓட்டு போட்டு அமைதியாகிட்டாங்க. இப்போ இது வந்து பிரியங்கா காந்தி கவனத்துக்கு போகணும், ராகுலும் பிரியங்கா காந்தியும் அங்கே வந்து பேசணும், பிரியங்கா காந்தி வந்தால் தான் சரியாக வருங்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், பிரியங்கா காந்தியில் யார் வந்தாலும் ஒன்றும் நடக்காது. ஏன்னா இது சட்டத்திற்கு புறம்பாக, அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை பண்ணுது, அந்த விஷயத்துக்காக பலன் அடைந்தவர்கள் அப்படிங்கிறவங்க தகுதியானவர்கள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் அரசாங்கம் அதை எப்போ வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சட்டத்தில் இருக்குது. இது எந்த கோர்ட்டுக்கு போனாலும் நிற்காது அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் எவ்வளவோ கட்சி இருக்குது, மக்கள் வாக்குறுதி கொடுப்பாங்க, அதாவது தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுத்துட்டு நிறைவேற்றவான் போவாங்க. 1, தேர்தலுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு பாதி நிறைவேற்றுவாங்க. 2, தேர்தலுக்கு வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடியே பணம் கொடுத்துட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே ஐயோ தெரியாமல் அந்த பணத்தை கொடுத்துட மாதிரி ரிட்டர்ன் கொடுங்கன்னு கேட்டால் ஒரே கட்சி பிஜேபி. அதற்கு இந்த அளவுக்கு ஒரு ஆணவம் எப்படி வந்தது? ஏன்னா மக்கள் ஓட்டு போடல. 1. 2வது, பட்னாவிஸ் என்னென்ன பாரு, 5 வருஷம் ஸ்டேட்டு சென்ட்ரல் நம்ம தான் பார்த்துக்கலாம், கடைசியாக 4வது வருஷம் இருக்குல்ல, அப்போ ஏதாவது எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம், மக்கள் மறந்துடுவாங்க. இப்போ யாராவது போராட்டம் கீழட்டம் அதை பண்ணுவீங்க, தேசிய பாதுகாப்பு இடத்துல தூக்கி உள்ளே போட்டுருவோம். ஏன் போராட்டம் பண்ண வேண்டியது யார்? அந்த பக்கம் உத்தவ் தாக்கரே, அவர் முடிச்சிட்டாரு. ஷிண்டே ஏதாவது பண்ணால் கேஸ் போட்டு உள்ளே தூக்கி போட்டுருவாங்க. அஜித் பவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் சாமி போடுவார். அப்போ அஜித் பவார் கம்முன்னு இருப்பார், சரத்பவார் கட்சியும் அஜித் பவாரும் ஒன்று சேரப்போது, அவரும் பேச மாட்டார். உத்தவ் தாக்கரே பட்னாவிஸா ரொம்ப நல்லவருங்கிறார், அவரும் பேச மாட்டார். ஷிண்டே சொல்ல முடியாத ஆஃப் ஆகி போயிட்டார். பேசக்கூடிய காங்கிரஸ் ஏன் அமைதியாக இருக்குது? அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எப்போ தாவலான்னு பார்க்குறாங்க. இதுதான் இன்றைக்கி மகாராஷ்டிரா நிலைமை. அதாவது காங்கிரஸ் வலுப்பெறுகிறது அப்படிப்பட்டது நம்ம சொல்ல விரும்பலைங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸுக்கு இது நல்ல விஷயந்தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பிஜேபிக்கு எதிராக வேறு எந்த கட்சியுமே இல்லை. இது காங்கிரஸ் அற்புதமான வாய்ப்பு. காங்கிரஸுங்கிற ஒரு பெரிய கட்சியை உடைச்சிக்கிட்டு சரத்பவார் போகிறார். காங்கிரஸ் பெரிய ஒரு சிக்கலை சந்தித்தது. அதற்கு பிறகும் காங்கிரஸ் நின்றது. இன்னை வரைக்கும் மக்கள் காங்கிரஸ் மேலே நம்பிக்கை இருக்குது. சமீபத்தில் எம்பியில் கூட நல்ல ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. காங்கிரஸுக்குன்னு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குது. ஏன்னா விதர்பாலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல அடர்த்தியாக தான் இருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மேற்கு மகாராஷ்டிரா சர்க்கரை இதுலேயே காங்கிரஸுக்கு நல்ல ஆதரவு தான் இந்த தடவைலாம்.
அப்போ எதிர்க்கட்சியே இல்லாமல் இருக்கும்போது காங்கிரஸுக்கு இன்னும் உத்வேகம் வரக்கூடிய அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில், என்னங்க அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப நாள் ஆகுமே, என்ன பண்ண முடியும், பொறுத்திருக்க வேண்டிதான். அரசியலில் ஒரே நாளில் எல்லாம் நடக்குமா? 100 வருடங்கள் பொறுத்திருந்து இந்து ராஷ்டிராவை அமைக்க வேண்டும்ங்கிற கனவை இப்போ தான் ஓரளவுக்கு நிறைவேற்றிருக்காங்க ஆர்எஸ்எஸ். 100 ஆண்டுகள் பொறுத்திருக்காங்க. தன்னுடைய ஆர்எஸ்எஸ்லேருந்து நம்ம நிறைய கற்றுக்கணும். 100 ஆண்டுகள் பொறுத்திருந்து இந்த போஸ்ட்டுக்கு வராங்க. அப்போ ஏற்கனவே வலுவாக இருந்த காங்கிரஸ் இறங்கிடுச்சு, இப்போ மறுபடியும் ஏறணும். அப்போ லடுக்கி பகன் திட்டம் நாங்கள் பெருசாக பண்ண போகிறோன்னு ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு அல்வா கொடுத்து வாக்கை வாங்கிட்டு மக்கள்கிட்டருந்தே பணத்தை பிடுங்கக்கூடிய ரொம்ப யோக்கியமான, என்ன சொல்கிற, மனசாட்சி உள்ள கட்சி ஐயா பிஜேபி கட்சி தான். இந்த 65 லட்சம் பேர் இவர்கள் சொல்கிற இந்துக்கள் தான், வேறு யாரும் இல்லை. அதில் ரொம்ப கம்மியானவங்க தான் இஸ்லாமியர்களோ மற்றவங்களும் இருப்பேன். இவங்க சொல்கிற இந்துக்கள்கிட்ட தான் பணத்தை வாங்குறாங்க. எந்த ஆட்சியிலையும் நடைபெறாது. இது இப்படி பண்ணதுக்கப்புறமும் ஒரு கொந்தளிப்பே இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் தொடர்ந்து சொல்கிற மாதிரி தான், எதிர்க்கட்சி இல்லாமல் இருந்தால் இப்படித்தான் இருக்கும். இப்போ சென்ட்ரலில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தான் இதுக்கும் குரல் கொடுக்கணும். காங்கிரஸ் குரல் கொடுக்கும்னு நினைக்கிறோம். பிரியங்கா காந்தி அங்கே போனாங்கன்னா அவ்வளோ கூட்டம் வரும். ஏன்னா அவ்வளோ மக்கள் அவ்வளோ கோபத்தில் இருக்கானுங்க. நீங்கள் பாருங்கள், அடுத்து ஒரு பேரணிலாம் வந்தாங்கன்னா பெரிய ரணகாலம் ஆயிரும். இப்போ அடுத்து டெல்லி பற்றி ஒரு சுவாரஸ்யமான செய்தி இருக்குது. நம்ம அடுத்து அதை பற்றி பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.